சார் இப்ப எடப்பாடி பழனிசாமி சேர்ந்து நீங்க பிரச்சாரம் மேற்கொள்ள வாய்ப்பு ஒன்றா இணைந்து பாத்தீங்களா? உடனே நீங்க எனக்கு எவ்வளவு விடமா தெரிஞ்சதா நீங்க உடனே டைவர்ட் பண்ண போறீங்க பாருங்க. அன்னைக்கே சொல்லிட்டேன், நானும் அண்ணனும் தேவைன்னா நீ முதல் நாள் உலக சந்திப்புல நாங்க எல்லா பலத்தை எல்லாம் மறந்துட்டோம். எங்களுக்குள்ள ஒரு குடும்பம் எப்படி நம்ம வீடுகள்ல குடும்பத்துல இங்க இருக்கீங்க, எந்த குடும்பத்திலையும் பங்காளி சண்டையோ மாமச்ச சண்டையோ இல்லாத குடும்பத்தையும் இருக்க முடியாது. அப்ப நீங்க என்ன பேசுனீங்க, நான் என்ன பேசுனேன் திரும்ப திரும்ப பேசுறது இல்லை. ஏதோ ஒரு முக்கியமா அந்த குடும்பங்களுக்கு ஒரு பிரச்சனை வர்றதையோ இல்ல அந்த குடும்பத்துல ஒரு முக்கியமான ஒரு மரணம் நடக்கிறதையோ இல்ல கல்யாணத்திலேயோ எல்லாம் ஒன்று. நான் எங்கள் வீட்டு குடும்பத்துல உள்ள பிரச்சனையை நான் மனது விட்டு சொன்னேன். இது இங்க தமிழ்நாட்டுல பணக்கார குடும்பமா இருக்கலாம், நடுத்தர குடும்பமா இருக்கலாம், ஏழை குடும்பமா இருந்தாலும் அண்ணன் தம்பி பிரச்சனை எங்க இல்லை. வாக்கியா வரப்பு சண்டைக்கு கொலைகள் எல்லாம் நடந்து கோர்ட்ல எல்லாம் அலைஞ்சி அதுக்கப்புறம் அவங்க குடும்பங்களுக்கு ஒரு பிரச்சனை வரப்ப எல்லாம் ஒன்றிணையா. அப்போ அவர்கள் பேசிக்கொள்ளாததா பக்கத்து வீட்டுக்காரரோட இருக்கிற பிரச்சனைகளை தெருவே ரெண்டு பேர் அளவுக்கு சண்டைகள் வரும். அதுபோல நாங்கெல்லாம் அம்மா வளர்த்த பிள்ளைகள், அம்மாவின் தொண்டர்கள், ஒரே குடும்பமாக அம்மா அவர்கள் எங்களை கட்டி காத்தவர்கள். எங்களுக்குள் பிரச்சனை இருந்தது உண்மை உங்களுக்கு தெரியும். எனக்கு தீங்கு ஏற்பட்டது என்கிற காரணத்தையா என்னோடு எல்லோரும் திரண்டு 8 ஆண்டுகளாக போராடணும். இதுல என்ன பலன்னு பாத்தீங்கன்னா, 2000 நாங்கள் பிரிந்து போராடியதுனால 19 பாராளுமன்ற தேர்தலில் திமுக வெற்றி பெற்றது. 21 சட்டமன்ற பொதுத் தேர்தலிலும் திமுக ஆட்சிக்கு வந்திருக்கு. 24 தெரிந்து கிடந்ததால் திமுக அதை வெற்றி பெற்றது. நாங்கள் ஒன்றுமே இருந்திருந்தால் எட்டத்தட்ட தேசிய ஜனநாயக கூட்டணி 25 தொகுதிகளாக வெற்றி பெற்றிருக்கோம். இன்றைக்கு ஒன்றிணைந்திருக்கிறோம். மிகவும் மதிக்கத்தக்க பத்திரிகைகள் கூட அதை அங்கீகரித்து இருக்கிறார். மதுரை எடிசன்ல நான் பார்த்தேன். நான் பெரிதும் மதிக்கின்ற நமது மதுரை மண்டலத்துல மதுரையிலிருந்து ஒரு ஆங்கில பத்திரிகையில நான் பார்த்தேன். அவர்கள் நமக்கு ஆதரவானவர்கள் அல்ல, என்டிஏ கூட்டணிக்கு ஆதரவானவர்கள் அல்ல. இருந்தாலும் இன்றைக்கு இங்க பிஜேபியை சொல்லி பூச்சாண்டி காட்டுகிறார். சிறுபான்மை மக்களை பாதுகாவதற்கு ஏமாற்றுவது. அவர்கள் எத்தனையோ இஸ்லாமிய சகோதரர்கள் சிறையில வாடுவதில் தேர்தல் வாக்கு சொன்னவர் கூட நிறைவேற்றல. அவர்கள் சிறுபான்மையினருக்கும் வேண்டியவர்கள் அல்ல, பெரும்பான்மையினருக்கும் வேண்டியவர்கள் அல்ல. அவங்க குடும்பத்துக்கு மாத்திரம் வேண்டியவர்கள். அவங்க குடும்பத்துல எல்லாரும் முதுகுலையும் எவ்வளவு ஊழல் சுமை இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். அதை விட்டு அவர்கள் வார்த்தட்டுகிறார்கள். கண்ணாடி மாளிகையில இருந்து கல்லறிகிறார்கள். உறுதியாக அவர்களை இந்த முறை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அவர்களை ஆட்சிக்கு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். மீண்டும் தமிழ்நாட்டில் அம்மாவின் ஆட்சி வர வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் எங்களுக்குள் இருந்த மனக்கசப்புகள், மன ஆச்சரியங்களை எல்லாம் விட்டுவிட்டு நாங்கள் எல்லோரும் அண்ணன் தம்பிகள் என்பதை உணர்ந்து நாம் ரெண்டுபட்டால் எதிரிக்கு லாபமாகி விடுகிறது என்ற ஒரே புள்ளியில நாங்கள் ஒன்றிணைகிறோம். அதனால ஒன்றாக பிரச்சாரம் செல்வோம். தேவைப்பட்ட இடங்களுக்கு ஒன்றாக பொதுக்கூட்டங்களுக்கு செல்ல இருக்கிறோம். மீண்டும் பாரத பிரதமர் வருகின்ற கூட்டங்கள் பல இடங்களில் ஏற்பாடு செய்யப்படுகிறது. தேசிய அரசு செல்வோம். எங்கெல்லாம் தேவை இருக்கிறதோ நீங்கள் விருப்ப முடியுதோ அங்கெல்லாம் போதுமானவரை நாங்கள் ஒன்றாகவே பிரச்சாரம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.